சைஸ் காட்டு விலங்குகள்ல மோசமான ஒண்ணுதான் இந்த நீர் யானை. சைஸை வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஆக்சுவலி போடலாம். அதாவது உருவத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத மாதிரி மனுஷங்களை விடவே வேகமா ஓடும், நீந்தும். பிரச்சனையோ கடுப்புலயோ இருந்ததுன்னா அப்படி முளைச்சு 300 கிலோ கூட எடை போடாத இந்த குட்டி இப்போ ஆல்ரெடி இருக்க ஒரு பெரிய கை கிட்ட போய் இழுத்துது வம்பு. கடுப்பான பெருசு ஏறின உடனே அதான் நடந்தது. கூட்ட சேர்ந்து கொடூரமா தக்கிற உயிரினங்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த கழுத புலிகள். அப்படி சுப்பிரமணிகள் சூழ இங்க சிக்கிச்சு ஒரு சிங்கிள் ஐடி. பயங்கர வலிமையோட அந்த பெண் சிங்கம் திருப்பி அடிச்சாலும் கூட்டத்தோட எண்ணிக்கைக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா சிங்கம் ஒண்ணும் சிங்கிளா வராதுல. ரைட் ஆஃப் சிங்கங்கள் சேர்ந்து பொழந்ததுல சிரிச்சுக்கிட்டே சதறிச்சு கழுத புலி கூட்டம். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க இந்த காட்டு பண்ணிகள்கிட்ட வேகமும் பயங்கரமா இருக்கும். சண்டை போற சமயத்துல யாரோட குட்டின்னு தெரியாம பிடிக்க வந்த சிறுத்தைய முட்டி தூக்கி இருந்திருக்கும். இங்க பூனை தன்னை புலியா உணர்ந்து சும்மா இருந்த பாம்பை சுரண்டி பார்த்துச்சு. வாயால கவ போகும்போது பாம்பு வாயை கவிரிச்சு போல. சைஸ் பெருசா இருக்குன்றதுக்காக சரசம் பண்ணலாமா? தும்பிக்கையை வச்சிருக்கோங்கிறதுக்காக தெரிக்க விடலாமா? வாயுள்ள வாத்து கடிக்கும், யானை உரண்டு இழுத்தாலும் திருப்பி அடிக்கும். பாம்புக்கு தவளை ஈஸியான டார்கெட் தான், படக்குன்னு முழுங்கிடலாம். பெரிய போராட்டம் இல்ல. ஆனா அந்த கதை இந்த பைபிள் கிட்ட இல்ல. விடாம போராடி உயிரை காப்பாத்திச்சு. இங்க காண்டுவுக்கு என்ன காண்டுன்னு தெரியல. சிவிங்க போய் சுரண்டிக்கிட்டே இருந்தது. சிவிங்கி செவிலே விட்டதும் மம்மியை தேடி பம்மி பதறியது. கரடி பெரிய சைஸ்ல பயங்கரமா இருக்க இருக்குன்னா அதுல யாருக்கும் டவுட் இல்ல. ஆனா சண்டைக்குன்னு வரும்போது கொஞ்சமாவது தைரியம் இருக்கணும்ல. காட்டு விலங்குன்னு கூட பார்க்காம கண்டபடிக்கு நாய் கிழிச்சதுல கரடி 10 ஸ்டெப் பேக். ஆபத்துன்னு வந்தா போதும் கோழியும் கிக் பாக்ஸர் ஆகும். குஞ்சுகளை காப்பாத்தணும்னு முடிவு பண்ண இந்த தாய் கோழி கொஞ்சம் கூட அஞ்சல. இங்க ஊருக்குள்ள சிறுத்தை பூந்து ஆள் அட்டாக் பண்ண வரும்போது பிஸ்கெட் போட்டாலே உயிரை கொடுக்கிற படையை திறந்து வந்தது. சிங்கத்தோட ஃபேவரட்டான டிஷ்ல முக்கியமான ஒண்ணுதான் இந்த வரி குதிரைகள். காட்டுல இருக்கும், கூட்டமா கிடைக்கும், ஓடினாலும் புடிச்சு புள்ளான்னு சிங்கத்துக்கு தெனா வெட்டு போல. அட்லீஸ்ட் இந்த ஒண்ணுக்கு விரட்டிட்டே போகும்போது வாயிலே விட்டுருச்சு வரி குதிரை. வேட்டையாடுறதுலயே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பறவை இது. சின்ன மீனை விட்டு சிறப்பா தூக்கிருச்சு. காட்டுல தண்ணி குடிக்கலான்னு வர விலங்குகளை கப்புனு பிடிக்கிறதா இந்த முதல பைபிள்களோட வேலை. அப்படி கூட்டமா குடும்பத்தோட குடிக்க வந்த யானை கிட்ட தெரியாம கவிரிச்சு பைபிள்ல. யானை ஃபேமிலி சும்மா இருக்குமா? இழுத்து போட்டு மிதிச்சு பள்ளியை பிதிக்கி அனுப்பி விட்டுருச்சு. அது முதலை தானே, யானைக்கு பள்ளி தானே. இந்த பாலைவன கங்காரி எலிகளுக்கு அசால்ட்டா பாம்பு கிட்ட மாற்ற பழக்கமே கிடையாது. எகிரி குதிக்கும், வாயிலேயே உதைக்கும். பாம்பு நாக் அவுட் ஆகிற வரைக்கும். இங்க ஹீட்ல காட்டெருமை சேத்துக்குள்ள படுத்திருக்கும் போது சாகர நிலைமையில கிடக்கிற ஈஸியான இறன்னு சிங்கம் வந்து செக் பண்ணி பார்த்துச்சு. காட்டெருமை விருக்கு எந்திரிச்சு காட்டினதுல சிங்கத்தோட ரெஸ்ட் மேல போட முடியாத அளவுக்கு அசிங்கமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரெண்டு ஓடிடுச்சு. காட்டோட வலிமையான விலங்குகள்ல கொரில்லாவும் ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பயங்கரமான வலிமையும் அதோட வெறித்தனமான சண்டை போடுற தரணும் தான். மொத்த புலி கூட்டத்தையும் ஒத்த வாத்து பிராங்க் பண்ணுச்சு. மறைஞ்சு மறைஞ்சு மண்டைக்காய விட்டுச்சு. இது எப்பவாவது நடக்கிறது இல்ல, அடிக்கடி பண்ணும் இந்த வாத்து பயவுள்ள. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு.